நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். திரைப்பார்வை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம். கேம் சேஞ்சர் இந்த படத்துடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம். இந்த படம் ஒரு வருடம் சொல்லணும்னா ஒரு தேர்தல் அதிகாரிக்கும் அரசியல்வாதிக்கும் நடக்கிற மோதல் அப்படின்னு சொல்லலாம். கதைன்னு பார்த்தோம்னா, நேர்மையான முதலமைச்சர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கார் ஸ்ரீகாந்த். இவர் தமிழ் நடிகர் ஸ்ரீகாந்த் இல்லை, தெலுங்கு நடிகர் ஸ்ரீகாந்த். அவருடைய மகன் எஸ்.ஜே. சூர்யா இவர் மந்திரியாக இருக்கார். அடுத்த முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டு இருக்கார். ஒரு கட்டத்தில் ஸ்ரீகாந்த் உடம்பு சரியாக இருக்கும்போது அவரை கொலை பண்ணிட்டு எஸ்.ஜே. சூர்யா முதலமைச்சராக முயற்சி செய்கிறார். ஆனால் சாகத்துக்கு முன்னாடி ஸ்ரீகாந்த் நேர்மையாக ஐஏஎஸ் அதிகாரி ராமச்சந்திரன் தான் அடுத்த முதலமைச்சர் ஆகணும், அவர் தான் வாரிசு அப்படின்னு அறிவிச்சிருக்கார். அந்த விஷயம் தெரிய வருது. எஸ்.ஜே. சூர்யா சில வேலையை செஞ்சு அவரே முதலமைச்சராக பதவி பெறார். ஆனால் பதவிக்கு அந்த அன்னைக்கே எலெக்ஷன் அறிவிப்பு வந்தது. தேர்தல் அதிகாரியாக வர்றவர் ஐஏஎஸ் ஆஃபீஸாக இருந்த ராமச்சந்திரன். தேர்தல் நேர்மையாக நடக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறார். எஸ்.ஜே. சூர்யாவும் ஓட்டுக்கு பணம் கொடுத்து குறுக்களை ஜெயிக்க முயற்சி பண்ணுறார். ரெண்டு பேரும் போராட்டத்தில் யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதும், ஸ்ரீகாந்த் எதுக்காக ராமச்சந்திரனை அரசியல் வாரிசாக அறிவித்தார் அப்படிங்கிறதும் படத்துடைய மீதி கதை. எப்போவுமே சங்கர் படத்தில் சின்ன கருத்துலாம் பெரிய நடிகளை போடுவார். அந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய நட்சத்திரங்கள் திரையை நடிச்சிருக்காங்க. ஜெயராம், நரேஷ், பிரவீனா, சுபலேக சுதாகர், சமுத்திரகனி, நவீன் சந்திரா, அச்சுதகுமார், ஹீரோயினாக கியாரா அத்வானி, இன்னொரு ஹீரோயினாக அஞ்சலி, அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தெலுங்கு நடிகர் ஸ்ரீகாந்த், எஸ்.ஜே. சூர்யா எல்லோரும் இருக்காங்க. ஜெயராம் எஸ்.ஜே. சூர்யா கூட காமெடி பண்ணுற கேரக்டரில் வர்றாரு. இன்னொரு காமெடினா நம்ம சுனில், காமெடியாக அறிமுகமாகி ஹீரோவாகி இப்போ வில்லனாக கலக்கிட்டு சுனிலை திரும்பவும் காமெடி அடிக்க வச்சிருக்கார் சங்கர். சைடு சுனில் அப்படிங்கிற கேரக்டரில் ஒரு சைடு காமெடி பண்ணியிருக்கார். அது ரொம்ப ரசிக்க முடியாது இருக்குது. அவருடைய நடிப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் மொத்த படத்தையும் தோல் தூக்கி சுமந்திருக்கவர் ராமச்சந்திரன். ஒரு கோபக்கார கல்லூரி மாணவனாக, மிடுக்கான ஐபிஎஸ் அதிகாரியாக, நேர்மையான கராரான ஐஏஎஸ் ஆஃபீஸராக, தேர்தல் கமிஷனராக பலவிதமான பரிணாமங்கள் ஒரே கேரக்டரில். ஒவ்வொரு பரிணாமத்திலையும் கெட்டப்பிலையும் நடிப்பிலையும் வித்தியாசம் காமிச்சிட்டே வர்றார். ஃப்ளாஷ்பேக்கில் இந்த ராமச்சந்திரன் அப்பாவும் ராமச்சந்திரன் நடிச்சிருக்கார் அப்பண்ணா அப்படிங்கிற கேரக்டரில். அந்த கேரக்டருக்கும் டோட்டலாக முழு வித்தியாசம் காமிச்சிருக்கார். அந்த கேரக்டரில் திக்குவாய் குறைபாடு நடிச்சிருக்கார். அதுலேயும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கார். ரெண்டு கேரக்டர் சம்பந்தமாகவே வித்தியாசம் காமிச்சிருக்கார். அவர் நடிப்புலையும் சரி, உழைப்பும் சரி, எந்த குறையும் சொல்ல முடியாது. அப்படி அற்புதமான நடிப்பு வழங்கியிருக்கார். அவர் கேரியரில் இது முக்கியமான படம். அப்புறம் இசை தமன்யஸ். ஜர்கண்டி பாடல் ஃபேமஸாக இருந்துச்சு. மற்ற பாடல் எதுவும் மனசில் நிற்கலை அப்படிங்கிறது குறை. லீடு கடை ஓரளவு சமாளிச்சிருக்கார். டைரக்ஷன் சங்கர். இவர் இன்னொரு இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் கதையை வாங்கி படமாக எடுத்திருக்கார். கதையாக பார்க்கும்போது நல்லா இருந்தது. திரைக்கதையாக பண்ணும்போது கொஞ்சம் போட்டோ விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பல லாஜிக் மீறர்கள் தெலுங்கு சினிமா நினச்சி விட்டாங்களா என்னன்னு தெரியல. தண்டாவது வரிசையாக 10 பேர் கை கட்டி படிக்க வச்சுருக்காங்க. ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு. அந்த கையில் அறுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஹெலிகாப்டரில் பறந்து வர ராமச்சந்திரன் ஒரு வாழை வச்சு சரசரன் கையில் அறுத்துட்டு அப்படியே மேலே ட்ரைவ் அடித்து போயிடுது ஹெலிகாப்டர். இந்த பக்கம் ட்ரெயின் வந்துக்கிட்டே இருக்குது. அப்பயே உடம்பு பண்ணுறாரு. ஒரு மாலேசியா படத்தை சீன் எடுத்து இதில் வச்ச மாதிரியே இருக்குது. அதே மாதிரி உலகத்தில் அதிசயமாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இன்னொரு மாவட்டத்துக்கு வரக்கூடாது, வந்தால் சஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அங்கே இருக்க ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஐஏஎஸ் அதிகாரம் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. அதை விட முக்கியமான விஷயம், ஒரு இந்திய நாட்டில் எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம் அப்படிங்கிறதான் இந்திய சட்டத்தின் அடிப்படை உரிமை. அதே புதுசாக சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் நிர்வாக தள்ளக்கூடாதுன்னு சொன்னால் ஒத்துக்கலாம். அங்கே வந்ததுக்கே சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் கிளைமாக்ஸில் தேர்தல் நேர்மையாக நடக்காது அப்படிங்கிறதுக்காக பலத்தை பாதுகாப்பு பண்ணுறாங்க. வாக்கு எண்ண மையத்தில் எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும். அங்கே எஸ்.ஜே. சூர்யா வாக்கு எண்ணத்தெல்லாம் உடைச்சிடணும். அங்கே எஸ்.ஜே. சூர்யா ராமச்சந்திரன் சண்டை போட்டுக்கிறதும் ரொம்ப ஒரு காமெடியாக போயிட்டுருக்கு. இப்படி படம் முழுக்க பல லாஜிக் மீறல்கள். தெலுங்கு படத்தில் எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு வச்சுருக்காரு என்னன்னு தெரியல. சங்கமாட்டம் இருந்தால் மக்கள் ரசிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே அன்னியனில் இப்படி செவத்துக்கெல்லாம் பெயிண்ட் அடித்த மாதிரி இல்லை ஒரு பாடல் வந்து ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்கார். எந்த பாடலில் தான் 200 பேர் 300 பேர்னு ஒரே கூட்டம், ஒரே ஆடைகள் அப்படி இப்படின்னு கண்ணாபின்னான்னு பண்ணியிருக்காரு. இது போக சாதாரண காட்சியில் 150 லாரி நிற்கிது. இன்னொரு காட்சியில் 50 ஜேசிபி வருது. இப்படி எல்லாத்தையும் பண்ணியிருக்கும்போது இதுக்கு ஒரு தேவையில்லாத பிரம்மாண்டம் அப்படின்னு ரசிகர்களே சொல்கிற அளவுக்கு இருக்குது.
சங்கரே பேட்டியில் முன்னாடி சொல்லியிருந்தார், கதை கேட்டால் தான் நான் பிரம்மாண்டம் செய்வேன், நானாக செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த பாடல் காட்சியில் கதை வந்து என்ன கேட்டது? பிரம்மாண்டம் என்ன கேட்டுச்சா? இல்லை, கனவு காட்சி தான். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். தேவையான பிரம்மாண்டத்தை வச்சு ஒப்பேற்ற முயற்சி பண்ணியிருக்கார். என்ன பண்ணியிருந்தாலும் பல சங்கர படங்கள் பார்த்த அந்த காட்சிகள் தெரியறதும், அடுத்த காட்சி இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு யூகிக்க முடியறதும். உதாரணம் சொல்லலாம், ஆஸ்பத்திரியில் ஸ்ரீகாந்த் விஜயசூரியா பேசும்போது அவரை கொல்ல போகிறார் அப்படின்னு தெரிஞ்சது. அதே மாதிரி நடக்குது. இது மாதிரி பல காட்சிகள் யூகிக்க முடிய விஷயங்களாக இருக்கிறது. அஞ்சலியும் பையனும் தப்பிச்சு போகிறாங்க வில்லான்கிட்டேருந்து. அஞ்சலி எப்படி ஒரு மனநிலை சரியில்லாமல் அங்கே போய் சேர்ந்தார், பையன் எப்படி நரேஷ் பிரவீனாதம் போயிட்டு வந்தாங்க அப்படிங்கிறலாம் தெளிவுபடாமல் அப்படியே கடந்து போயிடுறது. இது மாதிரி பல காட்சிகள். ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோயின் கேஆர் அத்வானி, ராம்சந்திரன் அந்த போர்ஷன் நல்லா இருந்தாலும் அதுக்கப்புறம் கேஆர் அத்வானி வேலை இல்லாமல் வந்து பாட்டு பாடிட்டு போகிறது அப்படின்னு வழக்கமான என்ன ஆக்கிட்டாங்க. அஞ்சலி கேரக்டர் ஃப்ளாஷ்பேக்கில் கொஞ்சம் வேலை இருக்குது, அப்புறம் கொஞ்சம் வேலை இருக்க மாதிரி காமிச்சாலும் அவர் கேரக்டரும் ஒரு அழுத்தம்லாம் முடிஞ்சிருது. எல்லாம் ஓகே. படம் எப்படி ஷார்ட்டாக சொல்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய நட்சத்திர பட்டாளம், பிரம்மாண்ட பொருட்செலவு எல்லாம் இருந்தாலும் அழுத்தமில்லாத திரைக்கதையால் தடுமாறுகிறது இந்த கேம் சேஞ்சர். இது போன்ற சினிமா சம்பந்தமான செய்திகள், விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்.